Hi, hello friends, welcome back to our channel Joyful Homemaking channel. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா weight gain tips தாங்க பார்க்க போறோம். ரொம்ப நாளாவே என்னோட friends வந்து weight gain பத்தி ஒரு டிப்ஸ் போடு அப்படினு சொல்லியிருந்தாங்க. சோ அதுக்கான டிப்ஸ் தான். அப்புறம் குழந்தைங்க எல்லாம் weight போடல அப்படினு நினைக்கிறவங்க இந்த டிப்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. இயற்கையான முறையில் எப்படி வந்து weight gain பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸை தான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். வாங்க பார்த்துடலாம். குறிப்புகள் ஆயிரம் அதில் சில உங்களுடன். வெயிட் கெயின் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தயிர் எடுத்திங்கன்னா நல்லாவே வெயிட் கெயின் ஆகுங்க. அது எப்படின்ட்டு பார்க்கலாம். எப்பயுமே சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் தயிர் சாப்பிடுவோம். ஏன் அப்படின்னா நல்ல செரிமானமாக்கும் அப்படின்றதுனால தாங்க. இந்த தயிர் பார்த்தீங்கன்னா நல்ல பாக்டீரியாவை உருவாக்கக்கூடிய சக்தி இருக்குது. அது மட்டும் இல்லாத இது நல்ல பாக்டீரியாவை உருவாக்குறது மட்டும் இல்லாத நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்க உதவுது இந்த தயிர். அது மட்டும் இல்லாத இந்த தயிரில் பார்த்தீங்கன்னா புரோட்டீன் அதிகமாகவே இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம், விட்டமின் B6, B12 அப்படின்ட்டு எக்கச்சக்கமான நன்மைகள் இதில் இருக்குது. செரிமானத்துக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம பாட்டி எல்லாம் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு குழந்தைங்க நல்லா தூங்குனாலே வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா உடல் எடை ஏறத்தா இருக்கட்டும் குறையறதா இருக்கட்டும் நம்மளோட ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகும்போது தான் இந்த ரெண்டுமே நடக்கும். ஸோ இந்த தயிர் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அதனால் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இன்பேலன்ஸை சரி பண்ண இந்த தயிர் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வெயிட் கெயின் பண்ணுறோன்றவங்க நல்ல திக்கான இந்த மாதிரி நல்ல திக்கான தயிரை வந்து நீங்கள் வீட்டிலே ஊற்றி எடுத்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வெயிட் நல்லாவே கெயின் ஆகுங்க. குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண கெட்டி தயிரை கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் தாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க சாக்லேட் அதிகம் சாப்பிட்டாத வெயிட் கெயின் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சாக்லேட்ஸை நிறைய எடுத்திங்கன்னா இது வெயிட் கெயின் ஆகும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தாங்க. பொட்டேட்டோ சிப்ஸ் இந்த மாதிரி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் எடை வந்து அதிகரிக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட் கெயின் பண்ணுன்றவங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு பொடியோட நெய் சேர்த்து சாதத்தோட பிசைஞ்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் வெயிட் கெயின் ஆகும். இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பருப்பு பொடியெல்லாம் சேர்த்து நம்ம நெய் போட்டு பிசைஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கும் வெயிட் கெயின் ஆகுங்க. எல்லா வகையான பருப்பும் இதில் ஆட் பண்ணுறோம். உளுந்து இதெல்லாம் ஆட் பண்ணும்போது அதனோட கீ ஆட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பால் ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ வந்து நம்ம தேங்காய் சட்னியாக அரைக்கும் போதும் அது நல்லது தான். ஆனால் வந்து அது குருமாவாவோ இல்லை வந்து நம்ம வேறு விதமாக கொதிக்க வைக்கிறோம் இல்லைங்களா, அப்போ தாங்க கொழுப்பு சத்தாகும். நம்ம தேங்காய் பாலாக எடுத்து அதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவும் வந்து நல்லது, செரிமானம். ஒரு சிலருக்கு எடுத்துகிட்டு வரும் தேங்காய், எப்பயுமே வந்து தேங்காயெல்லாம் சாப்பிடும்போது எடுத்துகிட்டு வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. தேங்காய் பாலாக நீங்கள் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெஞ்செரிச்சல் வருது அப்படின்ற பட்சத்தில் இதில் வந்து சுக்கும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த மாதிரி வராதுங்க. அது மட்டும் இல்லாத தேங்காய் பாலோட வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ ஆட் பண்ணி சாப்பிட்டுக்குங்க. தேங்காய் பாலை வந்து நீங்கள் ஆப்பத்தோடையோ இல்லை இடியாப்பத்தோடையோ சேர்த்து சாப்பிடும்போது கூட உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. நம்ம வந்து அதை கொதிக்கலாம் வைக்கிறதில்ல. அந்த மாதிரி எடுக்கும்போது கூட இது வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வயிறுக்கும் அப்புறம் வாய்ப்புண்ணுக்கெல்லாமும் இது ரொம்பவே நல்லது. வெயிட் கெயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த தேங்காய் பாலை இந்த மாதிரி பாதாம் 2 போட்டு அடித்து சாப்பிடலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ்லேயும் வெயிட் கெயின் பண்ணலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாதாம்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். டெய்லியும் ஒரு 4 பாதாம் 2 முந்திரி அந்த மாதிரியும் எடுக்கலாம். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் கெயின் பண்ணோன்றவங்க. அது மட்டும் இல்லாத பாதாம் ஒரு 4ஐயும் முந்திரி 2ஐயும் சேர்த்து பாலில் பவுடர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இரவில் வந்து பாலில் இந்த பவுடரை ஆட் பண்ணி நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட் கெயின் ஆகுங்க. இல்லை காலையில் கூட அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த எள்ளு வச்சும் வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கருப்பு எள்ளு ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நீங்கள் வெள்ளை எள்ளு ட்ரை பண்ணாலும் பரவாயில்ல. எள்ளு பர்ஃபியோ இல்லை எள்ளு உருண்டையோ நீங்கள் டெய்லியுமே ஒன்று சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு. அது மட்டும் இல்லாத வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கொண்டக்கடலை எடுக்கும் போதும் வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இதை வந்து குருமாவோ இல்லை சுண்டலாவோ போட்டு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக இதுவும் வந்து வெயிட் கெயின் ஆக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குங்க. தயிராக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்திங்கன்னா நெய், அடுத்ததை பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸில் முந்திரி, பாதாம், பிஸ்தா இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெயிட் கெயின் ஆக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உடல் எடை ஏறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது எல்லாம் கண்டிப்பாகவே எடுத்துக்கோங்க. தயிர் நல்லா திக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வெயிட் நல்லாவே கெயின் ஆகும். இது மட்டும் இல்லாத இன்னும் சில குறிப்புகளும் இருக்குது.
இன்னும் சில டிப்ஸ் எல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு ரிசல்ட்டை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நிறைய குறிப்புகள் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதையும் போய் என்னோட சேனலில் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.